நம்மளுக்கு என்னன்னா, இந்த உலகியல் வாழ்க்கையும் நமக்கு தேவை. இந்த உலகியல்ல இருக்கிற எல்லா இன்பங்களும் நமக்கு தேவை. இதோட சேர்ந்து இறைவனும் நம்மளுக்கு தேவை. இறைவனையும் நம்ம பார்த்தாகணும். இறைவன் குடுக்குற அந்த முக்தியும் நம்மளுக்கு குடுக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம். அவ்வளவுதான். நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுகிறோம். ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஆசைப்படுவதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது திருமூலருடைய திருமந்திரத்திலே உபதேசம் என்கின்ற ஒரு பகுதியிலே வருகிற ரொம்ப நுட்பமான ஒரு பாடல் திருமூலருடைய திருமந்திரத்தில் 119வது பாடல், முதலாம் தந்திரம். அறிவை ஐம்புலனோடே நான்றதாகி நெறி அறியாது உற்ற நீராழம் போல, நெறி அறியாது உற்ற நீராழம் போல, அறிவறி உள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரனாமே. இறைவன், இறைத்தன்மை அப்படிங்கிறத பத்தி நாம் ஒரு புரிந்துணர்வு வச்சிருக்கோம். மதங்கள் இறைவனை பற்றி ஒரு மாதிரியா புரிந்துணர்வு வச்சிருக்கு. எல்லா மதங்களும் ஒவ்வொரு மதமும் இறைவன் இப்படிதான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு புரிந்துணர்வு வைத்திருக்கு. சித்தர்கள் ஒரு புரிந்துணர்வை வைத்திருக்கிறார்கள். ஆனா இது எப்படின்னாக்க நெறி அறியாது உற்ற நீராழம் போல அப்படிங்கிறாரு. இப்ப திருமூலர் என்ன உபதேசத்துல இதை சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் இறைவனை பற்றி தெரிந்து வைத்திருக்கிற புரிந்துணர்வு என்பது மதங்கள் சொல்லப்பட்ட தெய்வங்கள் என இறைவன் என்பது ஒரு வகை. அது எப்படி என்றால், இந்த மதங்களை எல்லாம் தோற்றுவித்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் மனிதர்களோடு இணக்கம் வைத்தவர்கள் தான். மனித சமூகத்தின் மீது ஒரு இணக்கம் வைத்தவர்கள். அதனால நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்னா, மனிதர்கள் இந்த இகலோக வாழ்க்கையும் நமக்கு தேவை. அதே சமயத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு வாழ்க்கையில ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்னு தான் இப்ப இங்க வியாசர் வேதங்களை உருவாக்கணும் போதும் சரி, அல்லது நபிகள் நாயகமோ, அல்லது மாற்று மதத்தை பத்தி நம்ம ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கருத்தை இந்த சமூகத்துக்காக அந்த கடவுளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க இப்ப நம்ம மதத்துல இப்ப நம்ம இதுல இப்ப நம்ம இந்து மதம் அப்படின்னா, இந்த இந்து மதத்துக்கு யாரு ஒரு கர்த்தாவாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா வியாசர். அவர் தான் வேதங்களை தொகுத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்க. அப்படி இது இது மத கடவுளர்கள் நம்ம பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ முருகன் சொல்றோம், விநாயகர்னு சொல்றோம். இதெல்லாம் எப்படி அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வழி வந்ததாக ஒரு சொல், அந்த சொல்லுக்கு ஒரு அதிர்வை உண்டாக்கி ஒரு மந்திரங்களை உருவாக்கி அதையே நம்ம இது பண்ணும்போது அது ஒரு வகையான ஒரு அதிர்வலைகளை நமக்கு உண்டாக்கி அது மூலமாக நமக்கு உலக வாழ்க்கையிலும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை, இப்படி நம்ம அதை சார்புடைய அந்த மதங்களை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்ம கடைபிடிக்கிறோம். இங்க என்ன சொல்றாருன்னா, அறிவு ஐம்புலனோடு நான்றதாகி நெறி அறியாது உற்ற நீர் ஆழம் போல அப்படின்னா, ஆத்துக்குள்ள எவ்வளவு ஆழம் தெரியாம உள்ளர போய் மூழ்கினது போல, அறிவுள்ளே அழிந்தது போல இந்த உலகில் சொல்லப்பட்டுகின்ற செய்திகளும் இறைவனை பற்றிய செய்திகளும் நீராழம் தெரியாது. எப்படி நம்மளுக்கு வெளியில இருந்துட்டு ஆத்துக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்குன்னு எப்படி நம்ம கணிக்க முடியும்? போய் மாற்றணும்னாலும் தெரியும் எவ்வளவு ஆழம் இருக்கு அப்படின்னு. அதுபோல அறிவுள்ளே அழிந்தது அப்படிங்கிறார். நம்ம சிந்திச்சு எல்லாரும் நம்ம கடவுள்லாம் எப்படி இருப்பாரு அப்படின்னு சிந்திக்கிறோம். நம்ம சிந்திக்கும் பொழுது நம்ம வேத நூல்களை எல்லாம் படிக்கும் பொழுது இப்படி என்று நாமளா தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் இது இல்ல, அந்த குறி அறிவிப்பான் குருபரனாமே. அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது உண்மையான அந்த நிலையை இறைவனே நம்மளுக்கு முதல்ல வழங்குகிறார். அவர் வழங்கியதற்கு பின்னாடிதான் நமக்கு அந்த இறைநிலை என்பதும் நம்மளுக்கு அந்த இந்த சிற்றறிவு என்பது நமக்கு இருக்கிற இந்த சிற்றறிவை பயன்படுத்தி நம்ம நல்லா சிந்திக்கிறவங்க, நல்லா யோசிக்கிறாங்க. இந்த யோசனை, இந்த சிந்தனை, இந்த அறிவு, இது எதையுமே நீங்க உண்மையான முழு முதல் கடவுளாக இருக்கிற. அதனாலதான் இறைவனை ஆதி பகவன் அப்படிங்கிறத வார்த்தையோடு அது முடிச்சுக்கிட்டாங்க. அது நம்ம நெறியான ஒரு வாழ்க்கை வாழணும். வள்ளுவம் ரொம்ப ஜென்யூனா இறைவனை ஆதி பகவன், அவ்வளவுதான். அது அவருக்கு உருவமோ அவருக்கு பேரோ அவரை எப்படி நாம் நெருங்க வேண்டும் எதை பற்றியுமே திருக்குறள்ல பேச மாட்டார்.
அது மற்றபடி பேசுறது எல்லாமே என்ன பேசணும்னா, நாம ஒரு ஒழுக்கமாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், யாருடைய சாபங்களையும் நாம் பெறக்கூடாது. அ எ எ மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறன் சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படிங்கிற மாரி யாருடைய கே இதுவும் வந்து நம்மள வந்து பாதிக்கக்கூடாது. இப்படி நீங்க வாழுங்க. அந்த ஆதி பகவன்கிறது அவங்களுக்கு என்ன குடுக்க வேண்டுமோ அது குடுக்குறாரு. அதுக்கு வந்து சடங்கு, சம்பிரதாயம், அதுக்கு வந்து இப்ப இறைவன வந்து கோயில் கட்டி வச்சா இறைவன் திருப்தி அடைவாரு. இறைவனுக்கு அர்ச்சனை, அபிஷேகம் பண்ணா இறைவன் திருப்தி அடைவாரு. நம்ம இங்கேருந்து வந்து பாத யாத்திரை வந்து பழனிக்கு பாத யாத்திரை போனா, பழனி முருகன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு ஏதாவது குடுப்பாரு. இப்படியெல்லாம் சொல்லப்படுகின்ற செய்திகள், இதெல்லாம் வந்து இது கிடையாது. இதையும் வந்து திருமூலரும் அந்த பல இடத்துல ஆதி அப்படின்னு இடத்துல குறிப்பிடுறாரு. திருமூலருக்கும் அந்த மாரி வந்து சடங்கு, சம்பிரதாயம் இதுல எல்லாம் வந்து ஒரு இது கிடையாது. ஆனா நம்ம ஒரு இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த இறைவனை பற்றிய அறிவும், இறைவனை பற்றிய ஒரு புரிந்துணர்வும், குறி அறிவிப்பான் குருபரனாமே. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த நிலையை நாம் அடைவதற்காக நாம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்மை தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து மத கடவுள்களை பத்தியும், புராணங்களை பற்றியும் இதெல்லாம் படிப்பதும், நாம் வாழுகிற வாழ்க்கையை வந்து நம்மை இறைவனை அறிவதற்கு நம்மை நாமே தயார்படுத்துகிற செயல் தானே தவிர, இந்த அறிவு, இந்த நுட்பங்கள் இது வந்து எதுவும் பயன்படாது. குறி அறிவிப்பான் குருபரனாமே. அதுதான் வந்து இங்க சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தியாக இங்க இருக்கிறது. குறி அறிவிப்பான், குறி அவன் இறைவனே வந்து அதான் அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படிங்கிற செய்தியை வந்து அங்க வந்து மாணிக்கவாசகர் வந்து இறைவன் குறிப்பால் உணர்த்தினதுனாலதான் அவர் வந்து மாணிக்கவாசகர் வந்து அங்க அந்த திருப்பெருந்துறையில் அவர் வந்து இது பண்ணார். குறி அறிவித்தார். மாணிக்கவாசகருக்கு அப்பர் சுவாமிகளுக்கு அது மாதிரிதான் அறிவித்தார். அப்ப அப்படிதான் வந்து அருணகிரிநாதருடைய வாழ்க்கை மாறியது. அப்படிதான் வந்து பட்டினத்தாருடைய வாழ்க்கை எல்லாம் மாறியது. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இறைவன் ஒரு சிக்னலை கொடுக்கிறாரு. அதன் பிறகு அவங்க வந்து அவங்களுடைய பயணம் இதாகிறது. இப்ப நாம விரும்பி நாம இறைவனை பத்தி எப்படியாவது நம்ம வந்து இப்ப என்ன எப்படி அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த உலகியல் வாழ்க்கையும் நமக்கு தேவை. இந்த உலகியல் இருக்கிற எல்லா இன்பங்களும் நமக்கு தேவை. இதோட சேர்ந்து இறைவனும் நம்மளுக்கு தேவை. இறைவனையும் நம்ம பார்த்தாகணும். இறைவன் கொடுக்குற அந்த முக்தியை நம்மளுக்கு கொடுக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம். அவ்வளவுதான். நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுகிறோம். ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஆசைப்படுவதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா அறிவு ஐம்புலனோடு இருக்கின்ற இந்த சிற்றறிவை பயன்படுத்தினால் இது வந்து எப்படி வெளியில நின்றுகிட்டு நீராழம் எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களோ அதுக்கு சமமானது. நீராழத்தை வந்து இது பண்ண முடியாது. அறிவு உள்ளே அழிந்தது. அது என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த அறிவு வந்து சிற்றறிவு வந்து பேரறிவுக்குள்ள அழிந்தது போல, நீராழம் போல அறிவு உள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரனாமே. இறைத்தன்மை அப்படிங்கிறதே வேற, மத கடவுள்கள் மதத்தன்மை என்பது வேற. மதத்தன்மை அப்படிங்கிறது இறைவன் பெயரை சொல்றணும், இறைவனை நம்ம நினைக்கும் பொழுது இறைவன் வந்து நம்மளுக்கு கருணை காட்டுறாரு. இறைவனை அதிகமா நம்ம நினைக்கிறோம், அதிகமா மந்திரம் சொல்றோம், அதிகமா நம்ம நேசிக்கிறோம், அதிகமா நம்ம நேசிக்க இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து கருணை காட்டுறாரு. அப்ப நம்மளுடைய வேதனைகளையும் ரணங்களையும் நம்ம கஷ்டங்களையும் அவர் போக்குகிறாரு இப்படின்னு நம்ம நம்புறோம். இதெல்லாம் வந்து மதங்கள் நம்மளை வந்து நம்ப வச்சிருக்கு. ஆனா இது வந்து என்ன அப்படின்னா இதே மாதிரி நீங்க இந்த உலகியல் வாழ்க்கை வாழ்றீங்க, உங்க கஷ்டங்கள்ல இருந்து தீர்க்கிறது இதெல்லாம் வந்து பிறவியை வந்து கடந்து போறதுக்கு இன்னொரு தடவை நான் பிறந்து வரக்கூடாது அப்படிங்கிறது. இது ஏன் அப்படின்னா இங்க வந்து பிரச்சனைகள் நீங்க இன்னொரு தடவை இப்ப நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இன்னொரு தடவை பிறந்து வந்தீங்கன்னா இதை விட மோசமான கஷ்டமா தான் இருக்கும். இதை விட மோசமான கஷ்டமா தான் இருக்கும். இதை விட மோசமா இப்படிதான் நம்ம வந்து கோடி பிறவிக்கு மேல நம்ம எடுத்ததெல்லாம் போன பிறவில உள்ளபடியா நம்ம நல்லா வாழ்ந்திருப்போம். அதை விட அந்த கஷ்டங்கள் என்பது கூடிக்கிட்டே போகுது. அது ஏன் அப்படின்னா அந்த உலக வாழ்க்கை மாயை வந்து அது அப்படிதான் இருக்கு. அதனாலதான் ஞானிகளுக்கு அது ஒரு சிந்தனை தோன்றுது. என்ன தோணுது அப்படின்னா இன்னொரு தடவை நம்ம பிறந்து வரக்கூடாது. இது என்ன அவங்களுக்கு ஞானத்துல அது உணர்த்தப்பட்டது. நம்மளுக்குமே சாதாரண மனிதர்களுமே தெரியுது இன்னொரு தடவை இந்த உலகத்துல பிறந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னொரு தடவை நம்ம பிறந்து வரக்கூடாது அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும் அப்படின்னு வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு. வேண்டுங்கால் நம்ம எதையாவது ஒண்ணு வேண்டணும் அப்படின்னா இன்னொரு தடவை பிறவக்க கூடாது என வேண்ட வேண்டும். அது வேண்டாமை வேண்ட வரும். எதுவுமே நாம வந்து இந்த உலகியல்ல வந்து அது சாராம இருந்தாதான் அது சாத்தியம் அப்படின்னு அது நச்சுன்னு ஒன்னே முக்கால் அடியில திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. அந்த இறைநிலை என்பது அந்த நிலையை அந்த இறை அனுபவம் என்பது இங்க என்ன சொல்றாருன்னா
இந்த உலகியலாளர்கள் அல்லது மத கடவுள்கள், மதம் பற்றி பேசிய செய்திகள், இது எல்லாமே வந்து இந்த உலகம் சார்ந்தது. இந்த உலகியலுடைய இன்பங்களை சார்ந்தது. இது இது இந்த இது வந்து இது உண்மைத்தன்மை இல்ல அப்படின்ட்டு சித்தர்கள் உபதேசம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, இதை வந்து முழுசா நீங்க நம்பிராதீங்க. இந்த இதுக்கு நீங்க வந்து முழுமையா வந்து சில பேர் வந்து இப்ப இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, பக்தி இந்த பக்தி எல்லாம் இருக்கு. இந்த பக்தியில நீங்க வந்து அடிமைத்தனமான பக்தி உள்ளவர்களை நீங்க பல பேர் பார்த்திருப்பீங்க. இதுலயே இந்த பக்தியிலேயே இந்த மந்திரங்களையே சொல்லி 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 பைத்தியமானவங்களை பல பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. பல பேர் வந்து வாழ்க்கையவே தொலைச்சிட்டு இறைவன் இறைவன் இறைவன்ட்டு எந்த நேரமும் இறைவனே நினைச்சு வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம அதை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி இருக்கிறவங்க பல பேரை பார்த்திருப்பீங்க. பல பேர் வந்து உழைப்பை வந்து உழைக்காம எந்த நேரமும் இறைவனை பத்தியே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்ப சோம்பேறியா இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. இதே நினைச்சிட்டு இதே கடவுளின் பேரை சொல்லிக்கிட்டு ஏமாத்தி பிழைக்கிற சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிற பேர்ல ஏமாத்தி பொழப்பு நடத்துறவங்க ஒரு கூட்டம். இப்படி பல்வேறு வகையாக இந்த உலகத்தில் இறைவன் பேரால் ஒரு தொழில் நடக்கிறது, இறைவன் பேரால் ஒரு மோசடி நடக்கிறது, இறைவன் பேரால் ஒரு பாவங்கள் நடக்கிறது இந்த பூமியில. அதுக்காக தான் இந்த திருமூலர் வந்து இங்க என்ன சொல்றாரு, இந்த சிற்றறிவை வைத்துக்கிட்டு இந்த பாடல் மூலமாக ஒரு உபதேசமாக மக்களுக்கு சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இறைவன் இருக்கிறது உண்மைன்னா உண்மை. அதனால இதை பத்தி நீங்க வந்து ஒரு சித்தர்கள் வழியில இருக்கிறவங்க வந்து திருமூலர் வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. நீங்க வந்து எதுலையுமே வந்து ரொம்ப கவனமா இருங்க. மதங்கள் சொல்லிட்டே அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம முன்னோர் பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க, வேத வியாச சொல்லிட்டாரு, அது உண்மையாதான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்க வந்து மதத்தன்மையோட நீங்க அப்படி இது பண்ணாதீங்க. இந்த அறிவு உங்களுக்கு பயன்படாது. இறைவனை பற்றி நீங்க சிந்திக்கிறதுக்கும் இதுக்கும் நீங்க வாழ்க்கையில வந்து இது பண்ணிருப்பீங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே வந்து இது கிடையாது. வந்து அது இதுக்கு மேம்பட்ட குறிப்பு இறைவன் வந்து அந்த நிலையை வந்து உங்களுக்கு இது பண்ணும்போது தான் அந்த கடைசி 2 வரியை வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. குறி அறிவிப்பான் குருபரனாமே. இந்த குறி அறிவிப்பான் அந்த இடத்துல வந்து உங்களை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதலை இறைவன் வந்து அந்த உணர்த்துவாரு. அதுக்காக தன்னை நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்க வேண்டுமே தவிர இந்த ஐம்புலன் அறிவை வைத்து கொண்டு நீங்க எல்லாம் ஒரு முடிவாக தெரிந்து வைத்து கொண்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து ஆத்தங்கரையிலே நின்று கடல் இது வந்து இது ஆறு இவ்வளவு ஆழம்தான் இருக்குன்னு நீங்க இறங்குனீங்க அப்படின்னாக்கா டொப்புன்னு ஆத்துல இது ரொம்ப ஒண்ணுமே இல்லைங்க, இதுல முழங்கால அளவு தான் தண்ணி இருக்குன்னு நீங்க இறங்குனீங்கன்னா கழுத்தை தாண்டி போய் காலை இழுத்துக்கிட்டு போயிடும். இந்த இயற்கை வந்து உங்களை தோக்கடிச்சிரும். நெறி எறியாது உற்ற நீராழம் போல அப்படின்னால இங்க வந்து ரொம்ப ஆபத்து இருக்கு. இங்க வந்து சும்மா அவர் சொல்லியிருக்காரு, இவர் சொல்லியிருக்காரு, அது சொல்லியிருக்கு, இது சொல்லியிருக்குன்னு சொல்லி நீங்க இறங்குனீங்கன்னா உள்ளே அழிந்தது போல. அறிவு உங்க அழிவுக்கு உங்க அறிவே காரணமா ஆயிருது. அறிவுள்ளே அழிந்தது போல. ஒரு அழிவுக்கே காரணமான அறிவா அது மாறிடுது. இப்ப அவனுடைய முட்டாள்தனத்தினால அவன் அழிஞ்சு போறான். ஆனா இங்க அறிவுள்ளே அழிந்தது போல அப்படிங்கிறாரு. உங்களுடைய அழிவுக்கு காரணமான அறிவாக அது மாறிவிடக்கூடாது. நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த உபதேசத்திலே சொல்லுகிறார். திருமூலர் வந்து எப்பவுமே ரொம்ப தெளிவா தான் இருக்கும். அந்த 3000 பாடலுமே எதுலையுமே வந்து ஒரு பொய்யர் உருவாயிடக்கூடாது, ஒரு பொய்மை இந்த உலகத்துல வந்து ஆட்சி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார். அதுதான் இந்த உபதேசத்துல இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாமி, இந்த கடைசி 2 வரியை திரும்ப சொல்லுங்க சாமி. அறிவுள்ளே அழிந்தது போல, ஒரு அழிவுக்கு காரணமாக அந்த அறிவே இருந்தது போல ஆகிவிடக்கூடாது. குறி அறிவிப்பான் குருபரனாம். இறைவன் வந்து உங்களுக்கு தெளிவா வந்து அந்த உண்மையை சொல்லி விடுவார். இறைவன் குறி அறிவிப்பதற்கு நீங்கள் தயாராக எப்போதுமே இருந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஆத்துக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம தயாரா இருக்கணும். இறைவன் சிக்னல் கொடுத்தோன்னா நீங்க ஆத்துக்குள்ள இறங்குங்க. ஒரு ஆத்துல இருக்கு, நீங்களா இறங்காதீங்கன்னு சொல்றோம்ல.
அது மாதிரி ம். இறைவன் வந்து குறி அறிவிப்பான். நீங்க தயாரா இருந்து கொண்டே இருங்கள். எப்போது இறைவன் குறி அறிவிக்கிறாரோ அப்போ நீங்க ஆத்துக்குள்ள இறங்குங்கங்கிறாரு. நாம எப்ப தயாராகணும் அப்படின்னா, நம்ம வந்து ஐம்புலன் இது இருக்குல்ல, ஐந்தவித்தான் ஆற்றல். நம்மளுக்கு வந்து இந்த உலகியல் எல்லாத்துலயும் இந்த 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 திகட்டல், நெருடல், இந்த ஐம்புலன் வேட்கை இது எல்லாமே அகன்று நம்ம நிக்கணும். நம்ம தனியா நிக்கணும். அப்பதான் அவர் வந்து குறி அறிவிப்பார். உங்களுக்கு உலகம் தேவைன்னு நினைக்கும்போது, நீங்க பிறவி அந்த உடம்பு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ம், நீங்க ம், ம். உலகத்துல இருக்கிற சுகங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி இறைவன் வந்து அங்கேருந்து வந்து இத கடந்து நீங்க போறதுக்கு இறைவன் வந்து எப்படி இது பண்ணுவாரு? அதுதான் மேல சொல்றாரு. அறிவு ஐம்புலனுடன் புலனுடனே நான்றதாகி நான்றதாகினா ஆன்றதாகினா ஆழமா புதைஞ்சு கிடந்து ம், ம். ஐம்புலன்கள்ல புதைஞ்சு கிடக்குறோம் வாழ்க்கையில. புதைஞ்சு கிடக்கிறதுலயும் எப்படி உங்களுக்கு சிக்னல் கிடைக்குங்கிறாரு. முதல் 2 வரி அதான் சொல்லுது. அறிவு ஐம்புலனோடு ஆன்றதாகி நெறி அறியாதுற்ற நீராழம் போல. அப்ப நீங்க ஐம்புலன் சுகங்கள்ல புதைஞ்சு கிடக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி நீங்க வந்து ஆத்துக்குள்ள நீங்க இறங்கலாம்? இறங்குனீங்கன்னா நீங்க ஆழம் தெரியாம காலை விட்டது மாதிரி ஆயிரும். ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அவன் எப்போ அதை அறிவிப்பான்னா, நீங்க அந்த பக்குவம் ஆகணும்ல. அவனை நோக்கிய பாதையை நீங்க திசை திரும்ப போவதற்கு அவன் தான் குறி அறிவிப்பான். நம்ம என்னவோ இறங்கி ரொம்ப தூரம் பயணம் பண்ண மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இறைவனை நோக்கி இவ்வளவு தூரம் இப்ப இப்ப எல்லாருக்கும் என்னன்னா, இவ்வளவு தூரம் நம்ம இறைவனை நோக்கி போறோமே, நம்மளுக்கு ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியலையேங்கிறாங்கல்ல. ம், 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 நீங்க ம். இன்னும் பயணத்துக்கே தயார் ஆகலைங்கிறாரு அவரு. சரிங்க சாமி. சிறப்பு சாமி. நன்றி சாமி. நல்லது.